திருமால் வந்து ஒரு மாய கோட்டை ஒண்ணு உருவாக்குறாரு. அந்த புத்து இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு ஒரு மாய கோட்டையை ஒன்று உருவாக்கி நீங்க வந்து தங்கு அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமான் அந்த கோட்டையோட வாசல்ல நின்று அது சுய நினைவு வந்துடுச்சு. தன்னோட மனைவியை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே தவத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து ஒரு சுய உணர்வு வருது. அம்பாளுக்கு நம்ம கணவர் வந்துட்டாரு, இந்த பிரம்மகத்தியை போக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து அந்த புத்தை விட்டு வெளியில வராங்க. வந்து கணவன் கிட்ட சிவபெருமான் கிட்ட பேசுறாங்க. பேசின உடனே நீங்க இங்கே தங்குங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து தங்கின நாள் தான் சிவராத்திரி. மலையனூர்ல சிவபெருமான் தங்கினது சிவராத்திரி. மறுநாள் அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு விஷ்ணு கிட்டேயும் மகாலட்சுமி கிட்டேயும் ஆலோசனை கேட்டு ரொம்ப ருசியான உணவுகளை வந்து சமைக்கிறாங்க. சமைச்சு 3 கவளங்களை ஆக்கி அதை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அந்த பிரம்ம கவாலத்துக்கு ஒன்று போடுறாங்க. 2வது உருண்டையும் போடுறாங்க. போட்ட உடனே அந்த சாப்பாட்டோட ருசியில சிவனோட கையை பற்றி இருக்கிறத மறந்து அந்த பிரம்ம கபாலம் வந்து 3வது சாப்பாட்டை அந்த ருத்ரபூமியில இறைச்ச உடனே கையை விட்டு கபால் அகன்றது. அகந்த உடனே சிவபெருமான் வந்து லிங்க ரூபமா மாறி இன்னைக்கும் வந்து சிவன் ஆலயம் வந்து மலையனூர்ல இருக்குது. அவர் அங்கிருந்து தாண்டினபடியா அவருக்கு வந்து அந்த இடத்துல தாண்டேஸ்வரர் அப்படின்ற ஒரு திருநாமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கபாலம் வந்து அந்த உணவை சாப்பிட்ட உடனே திருப்பி சிவனை பற்றுறதுக்கு போது அவர் லிங்க ரூபமா மாறினால அவர் பற்ற